கோவில்களில் அர்ச்சகர்கள் நியமனத்தில் ஆகம விதிகளை பின்பற்றுமாறு உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். தமிழக மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று ஒரு ஜிஓ ஏற்படுத்தியது. இப்பொழுது அந்த ஜிஓவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. இது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மோசடியான ஒரு செயல். அது திராவிட முன்னேற்ற கொண்டு ஒரு மோசடியான ஜிஓ. அது இப்பொழுது உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்திருக்கிறது. நிச்சயமாக அதை வரவேற்கிறோம். இதுதான் சட்டம், கஸ்டமர் ரைட். அதுதான் இந்து லாவிலே அதுதான் சொல்லுகிறது. எல்லா ஜாதியிலும் சட்டம் அர்ச்சகர் ஆக முடியாது. அரசாங்கம் தனிப்பட்ட சமூக சமய சம்பந்த விஷயங்களில் தலையிடக்கூடாது என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இது அரசாங்கம் கருத்தில் கொண்டு செயல்படும் என்று நான் நம்புகின்றேன். இதே போல் மற்ற சமூகத்திலும் எந்த ஒரு இதை தவிர இந்து சமுதாயத்தை தவிர கிறிஸ்துவ முஸ்லீம் மற்ற எந்த சமுதாயத்தினுடைய மத விஷயங்களில் அரசாங்கம் தலையிடுவதில்லை. அதேபோல் இந்து மத விஷயங்களிலும் தலையிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இஸ்லாத்திலே கிறித்துவத்திலே யார் சாதி பாகுபாடு கிடையாது. யார் கிறித்துவராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் கடவுளை தொழுவதற்கோ அல்லது கடவுளை அதை அர்ச்சனை செய்வதற்கோ அங்கே தடை கிடையாது. ஆனால் இந்து மதத்தில் தான் ஜாதிய வேறுபாடு இருக்கிறது. அந்த ஜாதிய வேறுபாடு அடிப்படையில் ஒரு சமூகம் செய்ய முடியும், ஒரு சமூகம் செய்யக்கூடாது. ஒரு சமூகம் கோயிலுக்கு வெளியே நிற்க வேண்டும் என்கிற பாகுபாடு இருக்கிறது. இந்த பாகுபாடை களைகிற விதமாகத்தான் தமிழக அரசினுடைய சட்டம் இருந்தது. இந்த சட்டத்தை ரத்து செய்திருப்பது என்பது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை குழிதோண்டி புதைக்கிற செயல். ஆகவே தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்புக்கு எதிராக மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஆகம விதிமுறைப்படி இருக்கின்றவர்கள் மட்டும்தான் கடவுளை அர்ச்சிக்க வேண்டும், கருவறையில் சென்று பூஜிக்க வேண்டும் என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு ஒட்டுமொத்த மக்களுக்குமே ஒரு மரணடியாக இருக்கின்றது. துரதிர்ஷ்டவசமான ஒரு தீர்ப்பு. எல்லோருக்குமான வாய்ப்பு எல்லா தலங்களிலும் கொடுக்கப்பட வேண்டும். கடவுளை யார் பூஜிக்கலாம், யார் கருவறை கொண்டு சென்று பூஜிக்க வேண்டும் என்பது மனிதன் நிர்ணயிக்கக்கூடாது, அது கடவுள் தான் நிர்ணயிக்க வேண்டும். கடவுளுக்கு முன்பாக அனைவருமே குழந்தைகள் தான். கடவுள் எப்பொழுதும் யாரிடமும் வேறுபாடு பார்ப்பதில்லை. ஒன்று, இந்த தீர்ப்பு இதை காட்டுகிறது என்றால் யாருக்காக இந்த உச்ச நீதிமன்றம் இயங்குகிறது என்பதையும் எந்த குறிப்பிட்ட சமூகத்துக்காக இயங்குகிறது என்பதையும் மக்கள் புரிந்து கொள்வார்.